சண்டைக்கோழி, ஏய், இங்கதான் இருக்கியா நீ? சரி, கிளம்பு கிளம்பு. எங்க? என்ன மறந்துட்டியா? நேத்தே அம்மா சொன்னாங்கல்ல புடவை எடுக்கணும்னு. இப்ப அதுக்காக தான் போறோம். வா கிளம்பு. எனக்கு இன்னைக்கு கடையில முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. ஸ்டாக் எல்லாம் வரும், அத நான் பார்க்கணும். தங்கச்சிமா, எனக்கா நீ என்ன வேணாலும் செய்வேல்ல? எனக்கா நீ சண்டைக்கோழியோட கடைக்கு போய் அவ சொல்ற வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கியா? சரிண்ணே, நான் போறேன். பார்த்தல்ல, இதுதான் என் தங்கச்சிங்கிறது. சொன்னதும் எவ்வளவு அன்பா கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க பாத்தியா? அதே மாதிரி நீ கிளம்பி வா பார்க்கலாம். ஐயோ, எனக்கு முடியல, நான் வரல. இந்த பாரு, நான் இப்பவே கலாமாவுக்கு போனை போட்டு உங்க கையில கொடுத்துருவேன். நீயே தானே அவங்க கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னதும் சரி சரின்னு சொன்ன. ஏய், இப்போ நீ வரியா இல்லையா? இல்லை, நான் பிரியாவுக்கு ஃபோனை போட்டு மொத்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடுறேன். அம்மாக்கிட்டையும் சொல்லிடுறேன். அவங்க கேட்டாங்கன்னு வையன், இளமதி வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். பிரியா, அது ஐயோ வேணாம், கட் பண்ண முதல்ல. இப்போ என்ன சொல்ற? வந்து தொலைக்கிறேன். பத்தியா, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க போகிறோம், அதுக்கு போய் நான் வந்து தொலைக்கிறேன்னு பேசுகிற. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? வர வர உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை. இல்லை தங்கச்சிமா? எனக்கு என்னமோ அக்கறை ஜாஸ்தியா ஆயிட்ட மாதிரி தெரியுதுண்ணா. ஆமா, ஒருவேளை ஏதாவது விஷயம் இருக்குமோ என்னமோ, யாருக்கு தெரியும்? சரி சரி, வா போலாம், டைம் ஆகுதுல்ல. போலாமா? தலைவலிக்குதா? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். போலாம். சண்டைக்கோழி, சண்டைக்கோழி ஒன்னதான். நானும் ஆட்டோல ஏறினதுலேருந்து பார்க்குறேன், அமைதியா வர. நீ எப்பயும் ஆட்டோல ஏறினா ஏதாவது துணத்தனு பேசிக்கிட்டே வருவ. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது. மூஞ்சில ஒரு கலையே இல்லை. ஊர்லேருந்து நீ வந்ததுலேருந்தே சரியே இல்லை. ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சு கேக்குறானே, நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை லவ் பண்றேன்டா. என்ன போய் உன் நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க கூப்பிடுறேன்னா நான் எப்படிடா உன்கிட்ட சொல்றது? ஏய், என்ன திரும்ப அமைதியாவே வர? நான் நார்மலா தான் இருக்கேன். நீயா ஏதோ யோசிச்சு என்னையும் குழப்பாத. அமைதியா போ. ஏய், யாழ் நிக்குது. என்ன ரொம்ப சந்தோஷமா வரீங்க? இங்க பாரு, என்கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரியே பேசணும். எங்க அப்படியே சரி பாப்பா. ஹாய். ஹாய். சொல்லுங்க ப்ரோ, என்ன விஷயம்? ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சண்டைக்கோழி முகத்துல ஒரு கலையே இல்ல. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாவே இருக்கா. ஒருவேளை அது லவ்வா இருக்குமோ? அது எதுவா இருந்தாலும் நீங்களா உங்க வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. அவங்க மனசை உடைச்சுக்கிட்டு லவ்வ வெளியே சொல்லணும். அந்த கார்னருக்கு நம்ம அவங்கள தள்ளணும். ஓகேவா? புரியுது புரியுது. அதேதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ வம்பிழுத்தாலும் இந்த சண்டைக்கோழி கல்லு மாதிரி இருக்காளே தவிர பதிலே சொல்ல மாட்டேங்கிறாப்பா.
இப்போ கூட நோண்டி நோண்டி கேள்வி கேட்டேன், பதிலே வரலன்னா பாத்துக்கேன். சரி சரி விடுங்க. கரைக்கிறவங்க கரைச்சா கல்லு கூட கரையும்னு சொல்லியிருக்காங்க bro. வந்துக்கலாம். சரி 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 போலாமா? போலாம். வா வா, சண்டைக்கோழி தள்ளு. ஓகே. நல்ல காஸ்ட்லியான ஒரு முகூர்த்த புடவையா காட்டுமா பிரியா? பாரு, பார்த்து சூப்பரான ஒரு புடவையா செலக்ட் பண்ணு. ஓகே. ஏய் சண்டைக்கோழி, நான் வாய்க்கு ஜிப்பு போட்டு வச்சிருக்கிய, சிரிக்கவே மாட்டேங்கிற. சிரிக்கலைன்னாலும் பரவாயில்லம்மா, நீ முறைக்காதண்ணா. உனக்கு நல்ல புடவையா இளமதியா எடுத்து கொடுப்பா. அந்த வேலையை நீ பேசாம இளமதிட்ட கொடுத்துரு. அதுக்காகத்தான் அவன் வந்திருக்கா. அப்படியா? இல்ல இல்ல, பிரியாவே பார்க்கட்டும். ப்ளீஸ் இளமதி, எனக்கு பெருசா புடவையெல்லாம் கட்டி பழக்கமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் மாடர்ன் அவுட்ஃபிட் போட்டு பழக்கமாயிடுச்சு. அதனால எனக்கு ஒரு சூப்பரான புடவைய நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்களேன். அந்த புடவைய நான் கட்டிக்கிட்டு நின்னா அப்படியே அத்தனை பேரும் அசந்து போயிடணும். அதுவும் பரமன் பக்கத்துல நான் நிக்கும்போது ஐயோ அப்பா, அப்படியே அந்த ஃபீலிங் எனக்கு என்னென்னமோ பண்ணுது. ஏய், என்ன சண்டைக்கோழி யோசிச்சுட்டு இருக்க? போய் செலக்ட் பண்ணு. ஓ பிரியா, கட்டிக்க போறது நீதானே, உனக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணு. சண்டைக்கோழி, இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, புடவைய தான் செலக்ட் பண்ணி கூட. ஏங்க, நல்ல முகூர்த்த புடவையா எடுத்து காட்டுங்க. மேடம், எல்லாமே முகூர்த்த பட்டு புடவை தான் மேடம். இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இத பாருங்க மேடம். என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பரமனை மனசுல வச்சுக்கிட்டு அவன் நிச்சயத்துக்கு நானே புடவை செலக்ட் பண்றேன். ஏன் கடவுளே என்ன இப்படி சோதிக்கிற? இளமதி, நீங்க ஒரு தடவை இத வச்சு காமிக்கிறீங்களா? ஏய், சூப்பரா இருக்கு பிரியா. உன்னை விட அந்த புடவை இளமதிக்கு தான் நல்லா இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம், நான் இந்த போன் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்.